வாழ்க்கையில் நமக்கு நிறைய கடமைகள் உண்டு, அப்படி தானே? இந்த இந்த பர்த் எடுக்கிறோம். பர்த் எடுத்து நம்ம என்ன நினைக்கிறோம்? நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சொத்து சேர்க்கணும், பதவி பெறணும், அந்தஸ்து பெறணும், நல்ல அவங்க பிடிச்ச மாதிரி ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம வாரிசுகளை வளர்க்கணும், இப்படியே வாழ்க்கையில் பயணிக்கணும்னு நினைக்கிறோம். இது ஒரு நார்மல் மனிதனோட வாழ்க்கை தரம். ஆனால் இது மட்டுமே கிடையாது வாழ்க்கை. இது இருந்தால் மட்டும் போதுமா? இது இருந்தும் அதை அனுபவிக்கக்கூடிய தன்மையும் அனுபவம் என்ன தெரியாமே போயிடும். நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னு எப்போ தெரிஞ்சுக்க முடியும்னா உங்களோட சுயம் ஞானம். அப்போ சுயம் ஞானம்னா அது எப்படி? ஞானத்தில் மூன்று வகைப்படும்: ஞானம், திரிஞானம், பிரம்ம ஞானம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஞானம் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஞானங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது நிறைய புக்ஸ் படிக்கிறனாலேயோ இல்லை நிறைய நம்ம மெடிடேஷன் பண்ணுறனாலேயோ நிறைய மந்திரங்கள் சொல்கிறனாலேயோ நமக்கு ஞானம் வருதுன்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்களோட அறியாமை. அறிவு, நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன், நல்ல புக்ஸ் படிக்கிறது நல்ல விஷயம். அது உங்களோட அறிவை வளர்க்கும். சொல்லப்போனால் நிறைய விஷயங்களை உங்களால் கற்றுக்க முடியும். நீங்கள் வெளியில் பேசும்போது கிளாப்ஸ் கிடைக்கும். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது தெரியுங்களா? சுயம் யாருன்னு நமக்கு தெரியுங்களா? நம்ம யார் நமக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த விஷயம் தெரியாமையே போயிடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஞானம் பெறாதவன் காட்டுக்குள்ள கண்ணை கட்டி நடக்கிற மாதிரி. காடே ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், அதில் போகிற கண்ணை திறந்து நடக்கிறதே கஷ்டம். அதுவும் இருளில் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் கண்ணை கட்டிட்டு போனால் எப்படி இருக்கும்? நம்ம இலக்கு அடைய முடியாது. எவ்வளோதான் நீங்கள் சொத்து சுகம் எது பெற்றிருந்தாலும் உங்களுக்கு ஞானங்கிற தன்மை கிடைக்கலனா அனாதை. கண்ணதாசன் சொல்லியிருக்காருல்ல, என்ன சொல்லியிருக்காரு? ஜாலியாக இருக்க சொல்லியிருக்காரா? இல்லை, ஒரு பாட்டில் ஒரு அர்த்தத்தை சொல்லியிருக்காரு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை இல்லை, கடைசி வரை யாரு? யாரும் இல்லை. அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. அங்கதான் ஆன்மீகம் ஸ்டார்ட் ஆகுது. எங்க ஸ்டார்ட் ஆகுது? அங்கதான் ஆன்மீகம் ஸ்டார்ட் ஆகுது. அது அங்க ஸ்டார்ட் பண்ணாம நீங்க பர்த் எடுத்ததுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அங்க உங்களுக்கு வேலை மிச்சம். நீங்க எங்க இந்த வேலையை நீங்க இங்க நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அங்க உங்களுக்கு வேலை மிச்சம். இங்க நீங்க தெரிஞ்சுக்கல அப்படின்னா அங்க இருந்தா உங்களுக்கு அழுகை, மற்ற விஷயங்கள். ஏன்னா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் 16 நாள் இந்த பூத உடம்ப அந்த ஆத்மா பிரிஞ்சாலும் அதை விட்டு போகாது. அதில் நிறைய சூட்சுமம் இருக்கு, கர்மவினைகள் நிறைய இருக்கு. அதை நம்ம பேச வேணாம். அங்க நம்ம கதறும். அங்க நம்ம மனைவியோ குழந்தையோ உறவினர்களோ உங்க அந்தஸ்தோ சொத்தோ பதவியோ காப்பாத்தாது. அங்கதான் இறைவனோட ஆட்சி. அதனாலதான் மிகப்பெரிய துறவிகள் ஞானிகள்லாம் தெரியாமலாம் இந்த விஷயத்தில் இறங்கலை. இப்போ என்னன்னா ரொம்ப விஷயம்னா, சும்மா இருக்க முடியாதா? இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா? அப்படியா? சும்மா இருந்து பாரு, தெரியும். ஏதாவது செஞ்சுட்டு இருக்கலாம், பிறரை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்க முடியும், பிறரை பற்றி நோண்டிட்டு இருக்க முடியும், பிறரை குத்தி விட்டுட்டு இருக்க முடியும். சும்மா இருக்க முடியாது. சும்மா இருந்தா சொல்லற சும்மா இருங்கிறார் யாரு? முருகப்பெருமார் அருணநாதருக்கு சொல்றாரு. அது எப்படி சும்மா இருக்க முடியும்? இறந்தாதான் அப்படி இருக்க முடியும். இருக்கும் போதே இறக்க கத்துக்க. அப்படி இப்படி இருக்கும் போதே இறக்க கத்துக்க முடியும்? மனம் ஒடுங்கணும். இருக்கும் போதே உன் மனதை நீ அடக்கிக்கொள். ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா மனசும் தூங்கவே தூங்காது, ஏதாவது டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஞானிக்கு மனம் தூங்கியிருக்கும். அதனால தான் அவர் எல்லாத்தையுமே சாதிக்கிறார். நம்ம கேள்விகள் நிறைய இருக்கலாம். நமக்கான ஆத்மார்த்தமான பதில் யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட தான் இருக்கு, வேற யார்ட்டுமே கிடையாது. கேள்வியும் நீங்க தான், பதிலும் நீங்க தான். இந்த சிவபெருமானோட தத்துவ நிலைகள் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தேவாதி தேவன் மகாதேவன், எனது பரம்பொருள் சதாசிவன், அந்த ஓங்கார மூர்த்தியோட அருளால் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். நான் சிவபக்தனாகவும் சிவன் அடியானாகவும் சிவனோட யோகியாகவும் இருக்க நான் பெருமைப்படுவேன் எப்போதும். ஏன்னா இந்த பர்த் எடுக்கிறதுக்கு கர்மம் தான் காரணமா இருக்கு. அந்த கர்மத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டா சிவபெருமான் தான், வேற எந்த தெய்வமும் கிடையாது. கர்மாவை ட்ரஸ்டாய் பண்ணணும் அப்படின்னா முக்கன் தான் போய் ஆகணும்.
அதோட இது தாத்பரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் நான் முதல்ல சொன்னேன்ல, சிவபெருமான் தியானத்துல இருக்காரு, அரக்கன் விழிவோட இருக்காரு, ஃபுல்லா மூடி இருக்க மாட்டாரு, நெற்றிக்கண். மற்றவங்களுக்குலாம் அந்த கண் இருக்காது, இவருக்கு மட்டும் ஏன் ஏலியன்ஸ் மாதிரி மூணாவது கண் இருக்கு? அப்போ அவர் ஏலியன்ஸா? இல்லை, அவர் தான் உண்மையான யோகி, உண்மையான சித்தன், ஆதி தேவன். அதனால மகாதேவன் சொல்றோம். இது என்ன அர்த்தம்னா, மூன்றாவது கண் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளோட ஞானக்கண். ருத்ராட்சம், ருத்ரன், சிவன், யாக்ஷம் கண். அந்த மூன்றாவது கண்ணை நீங்க அணியும் போது நீங்க ஞானவனாக மாறுறீங்கன்னு அர்த்தம். நான் சந்திக்காத தாந்திரிவாதியும் கிடையாது, நான் சந்திக்காத மாந்திரிவாதியும் கிடையாது. நான் போன பாட்டிலே தான் சொன்னேன். நீங்க மாந்திரிவாதிகிட்ட போனீங்கன்னா என்ன ஃபேஸ் தெரியாம இருக்கவே இருக்காது, கிளியரா இருக்கும். எங்கேயோ பார்த்தமே, வேற எங்கேயும் பார்த்துருக்க மாட்டேன். சிவன் ராஜ்யத்தெல்லாம் பார்த்துருப்பேன். முடியலையே, 100 பேர், ஃபர்ஸ்ட் 10 பேர், அப்புறம் ஒரு 20 பேர், அப்புறம் ஒரு 50 பேர், அப்புறம் 100 பேர், 200 பேர், ஒன்றும் பண்ண முடியல. ஏன்? உங்க முன்னாடி தானே இருக்கேன். சொல்லுவாங்க, அவ்வளோதான், இந்த அமாவாசை பண்ணிட்டோம், அடுத்த அமாவாசை இருக்க மாட்டார், அடுத்த மாதம் இன்னொரு ஹெல்த்தாக இருப்பேன். இவங்க பண்ண ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சிவபெருமானோட எல்லையற்ற ஆற்றல், அந்த யோகம் நமக்குள்ள இருக்கிற வரையும் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்க விதியை நீங்க தான் எழுதணும், பிறர் கையில கொடுத்துடாதீங்க. தயவு செஞ்சு உங்க சந்தோஷத்தையும் உங்களோட விதியையும் பிறர் கையில கொடுத்து அழகு பார்த்துறாதீங்க, அசிங்கமா போயிடும், வாழ்க்கை வீணா போயிடும். உங்களோட விதியை நீங்க நிர்ணயிக்கணும், உங்களோட சந்தோஷத்தை நீங்க தான் உருவாக்கணும். அப்பனா மட்டும்தான் நீங்க வந்த வாழ்க்கைக்கு அர்த்தமா இருக்கும். பிறர் எடுத்துட்டு போக கூடாது, சரிங்களா? அதனால நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்மளால முடியாதுங்கிறது ஒன்றும் கிடையாது. அதனால என்னோட விஷயத்திலே சொல்லியிருப்பேன், உன்னால முடியலன்னா யாரால முடியாது, நீ செய்யலைன்னா யார் செய்ய போறா. இப்போ நீங்க செய்யலைன்னா எப்போதுமே செய்ய மாட்டீங்க. இன்னொரு ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லிட்டு என்னோட அனுபவம் சம்மந்தப்பட்டதான் அடுத்ததுக்கு போயிடலாம். ஒரு மாபெரும் யோகி, ஒரு தவ யோகி ஒரு பெரிய மலையில உட்காந்துருக்காரு. அந்த மலையில உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒருத்தர் வர்றான், விளையாட்டு போக்கா வர்றான் காட்டுக்குள்ள. வரும்போது இவரை பார்த்த ஒரு பெரிய ஒரு சக்தி படைச்சவரா இருக்காரு. அவனு வணக்கம் சாமி அப்படிங்கிறாரு. சொல்லுப்பா அப்படிங்கிறாரு. நீ ஒரு தீட்சை எடுத்துக்கிறியான்னு கேட்கிறாரு. இல்லை இல்லை, நான் ரொம்ப சின்ன பிள்ளை, நான் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படிங்கிறார் இந்த பையன். சரி போ அப்படிங்கிறாரு. திருப்பி போயிட்டு ஒரு 24-25 வயசு பையனாக வர்றாரு. ஒரு எங்கான ஒரு ஆளாக வர்றாரு. தீட்சை எடுத்துக்க, இப்போ தீட்சை எடுத்துக்கோ, நான் உனக்கு உபதேசம் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. ஐயா இப்போ தான் 25 வயசு ஆகுது, இனிமேல் தான் நான் பார்க்க வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது, நான் பார்க்கணும், நான் மேரேஜ் பண்ணணும், இதெல்லாம் நிறையா இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ சரி போயிட்டு வா அப்படிங்கிறாரு. அப்போ போய் திருமணம் பண்ணிட்டு திருப்பி வர்றாரு. என்னப்பா இப்போ தான் நம்ம எல்லாம் பார்த்துருப்பேன், எல்லாமே உனக்கு கரை தின்றுப்பா, அப்புறம் என்ன நீ இப்போ தீட்சை எடுத்துக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது திரும்ப சொல்கிறாரு, என்ன சாமி இவ்வளோ காட்டில் தவம் பண்ணுறேன், இது கூட உனக்கு தெரியலையா? இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், எனக்கு குழந்தெல்லாம் பிறக்க வேணாமான்னாரு. யாராவ எதையாவது ஒரு ரீசன் சொல்லிட்டாரு. சரி போடா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார். போயிட்டு குழந்தை வந்துச்சு. இப்போ என்னப்பா குழந்தைல வந்துருச்சு, இப்போ எடுத்துக்கிறியான்னு கேட்க, உங்களுக்கு ஒன்றுமே ஞான சூன்யமாக இருக்கீங்க சாமி, என் குழந்தை வந்துருச்சு, என் குழந்தைய வளர்க்க வேணாமா? யார் நீங்களா வளர்ப்பீங்க அப்படின்னாரு. என்ன சொல்ல வர்ற? நான் போயிட்டு வரேன்னாரு. இவரும் போறாப்புல. அப்போ அந்த குழந்தை படிச்சு வளர்ந்து பெருசாயிடுச்சு. அடுத்து வராப்புல, என்னப்பா உன் குழந்தையெல்லாம் பெருசாயிடுச்சு, இப்பெல்லாம் ஓகே தானே, என் குழந்தைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டாரு. இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இவங்கிட்ட ஒரு பிராப்தம் இருக்குது, அவரும் கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்காரு. சரி போடாமல் அனுப்பிச்சி விட்றாரு. போயிட்டு திருப்பி போயிட்டு தன்னோட குழந்தைகளுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டு, அப்போ அது பேர குழந்தை வந்துருச்சு. அப்புறம் வர்றாரு. அப்போ இவருக்கு வயசு எப்படி இருக்கும்? ஒரு 60-65 இருக்குல்ல. இப்போ யோகிட்ட கேட்குறாரு, இப்போ நீ எடுத்துக்கிறியாமே? இல்லை சாமி, என்னோட பேர குழந்தைகள்லாம் என் மடியில் விளையாடணும், அப்போ நீ கிரவுண்டு தான் கட்டி விடணும், டெய்லி விளையாண்டுட்டு போகணும். ஏன்னா என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, அதான் கர்மா முடிவு பண்ணிடுச்சுன்னா யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தத்துவம் தான் அது. கடைசி அப்புறம் ஒரு நாள் போயிட்டு வரேன் சாமி. இவன் சொல்கிறான் யார்கிட்ட? அந்த யோகிட்ட, நான் பேர குழந்தையெல்லாம் நல்லபடியாக வளர்த்துட்டு வரேன்னு, திரும்ப வரேன்னு, திரும்பி வராத அப்படின்னாரு. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு உனக்கு புரியும் போனார். இறந்துடுறான். இவர் எப்படி யோகத்திலே உட்காந்துருக்காரு. அந்த ஆத்மா கதறுது, என்ன குருதேவா? அப்போதான் அவன் வாயில வருது குருன்னு. அது வரை சாமி பெரியவரே இப்படி பேசினாலு, குருதேவா நீங்கள் கை விட்டீங்களே, நான் எங்கடா விட்டேன், நீங்கள் சின்ன பிள்ளையில இருந்தே அதான்டா சொன்னேன், இந்த மாய வாழ்க்கையில் உருளாடாதடா, மேலே வாடா, இது ஒன்றும் கிடையாது, உன் வாழ்க்கையோட தன்மை இது கிடையாது. ஒரு நீ தீட்சை எடுத்தனா சன்னியாசியும் உன்னை போச்சலடா, அந்த தீட்சையோட பவர் ஞானம் கிடைச்சுன்னா எப்படி வாழலாம், நீ அடுத்த நிலைக்கு இப்போ போவியா போக மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உன்னோட ஞானக்கனை ஓப்பன் பண்ணதானா அந்த வேலையை செஞ்சு, நீ அதுக்கு முடியவே முடியாது,
இருக்க ஒரு கருப்பு துணி வச்சு கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண முடியும்? இப்போ என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் ஒரு 10 பிறவி இருக்கும். ஐயோ 10 பிறவியா? அப்போ நான் எப்படி உங்களை சந்திக்கிறது? 10 பிறவியில் நீ நல்லது செஞ்சால் என்னை பாரு, இல்லைன்னா ஒரு 100 1000 பிறவிக்கு அப்புறம் பாருப்பிட்டார். அப்போ இது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் சன்னியாசம் பெற முடியாது, எல்லாராலையும் ஞானத்தை பெற முடியாது, எல்லாரும் முக்தியும் பெற முடியாது. அப்ப என்னதான் பெற முடியும்? வாய்ப்பு வரும்போதே பயன்படுத்திக்கணும், நக்கல் பண்ணக்கூடாது. அப்புறம் இயற்கை நம்மளை நக்கல் பண்ணிடும். சொல்லுவாங்க தெரியுங்களா, இங்க இயற்கை நம்ம பெரிய புத்திசாலி நினைச்சுக்கிட்டு இருப்போம். இயற்கையை முன்னாடி நாமெல்லாம் ரொம்ப ஒண்ணுமே இல்லை, சாதாரண ஆட்கள். அதனால நான் எப்பொழுதுமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சொல்லுவேன். குரு எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கார், நான் ஒரு வேலைக்காரன், அவ்வளவுதான். என்னோட குருக்கு நான் வேலைக்காரன், என்னோட கடமையை நான் செய்யறேன். என் மேல நல்லது இருக்கோ கெட்டது இருக்கோ அதை பத்திலாம் கவலை கிடையாது. நீ என்னமே நினைச்சிட்டு போ. அர்ஜுனா உன் கடமையை செய், முக்தி உனக்கு தான். அர்ஜுனன் சொன்னாரு, என் குரு சொன்னாரு, உன் கடமையை செய், உனக்கு தான் இறுதி நிலை, கவலைப்படாதன்னாரு. இல்லை இதுக்கு மாமா இருக்கான், மச்சா இருக்கான், சொந்தக்காரர் இருக்கா, தாத்தா இருக்கான், வளர்த்தவங்க இருக்காங்க, அப்புறம் குரு இருக்காரு, அஸ்திர குரு சொல்றேன், ஞான குரு இல்லை. இவங்களெல்லாம் நான் எப்படி பண்ணுவேன்னு கேள்வி கேட்டுட்டு விதானம் பண்ணிட்டு உட்காந்தாருன்னா இன்னைக்கு அவர் அர்ஜுனனா இருந்திருக்க மாட்டாரு. சரிங்களா? அவரோட கடமையை செஞ்சனாலதான் ஸ்ட்ரைட்டா பரமாத்மா அவருக்கு அந்த ஒரு ஞான நிலையை கொடுத்தார். உங்களுக்கான கர்ம நிலை என்ன நீங்க தான் உணரணும். நம்ம எதுக்காக வந்திருக்கோங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்பதான் நீங்க வாழ்க்கையில் அடிச்சுட்டு போகலாம். விதியை மாற்றும் வல்லமை நம்ம கிட்ட தான் இருக்கு. நீங்க திரும்ப சொல்றேன், விதி மேல பலி போடாதீங்க. உங்களால வெயிட் பண்ணி படம் பார்க்க முடியுது, டிக்கெட் புக் பண்ணி என்ன 1 மணி நேரம் வெயிட் பண்றாங்க, நான் பார்த்துருக்கேன். வெயிட் பண்ணி படம் பார்க்க முடியுது, வெயிட் பண்ணி ஊர் சுத்த முடியுது. அன்டைம்ல நேரம் கிடைக்காது மட்டும் சொல்லாதீங்க. அன்டைம்ல வண்டி எடுத்துட்டு சுத்த முடியுது, சும்மா தூங்க முடியுது. ஆனா நம்மளால தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்ச நேரம், ஒரு 1/2 மணி நேரம், காலையில ஒரு 1/2 மணி நேரம், சாயங்காலம் 1/2 மணி நேரம் நம்மளால முடியல. பார்த்தீங்களா? நீங்களே நினைத்தாலும், நீங்களே எவ்வளவு பெரிய விஷயம் செய்தாலும், பெரிய புத்திசாலி நினைக்கிறதெல்லாம் இயற்கை முன்னாடி வச்சுக்காதீங்க. கர்மா அதெல்லாம் விட்டு வைக்காது. வாய்ப்பு கிடைக்கும் போத கண்ணை மூட்டு போயிட்டு சரணடைஞ்சிருங்க. அப்படி எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு தோணும் இவங்கள்ட்ட போனா நமக்கு அந்த நிலை கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும். அது தோணுச்சுன்னா உடனே செய்யுங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட மனம் உங்க முதல் குரு, விட்டுறாதீங்க, கேட்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த சேஷத்தில் இன்னொரு சில விஷயம் சொல்லியிருந்தோம். நான் ஏற்கனவே காஷி போயிருக்கேன், ஹரித்வார், ரிஷிகேஷ், கேதார்நாத், பத்ரிநாத், முக்திநாத் வரையும் நான் டிராவல் பண்ணியிருக்கேன், கைலாய வரையும். என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, நிறைய யோகிகள், உண்மையிலே யோகிகளையும் ஞானிகளையும் சந்திச்சு அப்படியே வந்துகிட்டு இருக்கும்போது, ஒரு டைம் நான் இடையில காசிக்கு போக வேண்டியது இருக்கும்போது, அப்போ தான் நான் காசி பாபாவை பார்த்தேன். நான் ஏற்கனவே இதில் சொல்லியிருக்கேன், எங்கே சொல்லியிருக்கேன், ஜூமில் சொல்லியிருக்கேன். அவர் நான் பார்க்கும்போது நார்மலாக இருந்தால் நான் போய் கேட்டேன், சாமி இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கும்போது, நான் பண்ணிக்கலாம் சாமி அப்படி அப்படின்னாரு. அப்போது அவரோட ப்ரொஃபைலை கொஞ்சம் எடுத்து காமிக்கும் போது எனக்கு இவர் யார் அப்படின்னு கேட்கும்போது அவரை தான் சொன்னாங்க. ஏற்கனவே சொன்னது தான். நான் சில விஷயங்கள் இறைவன் அவ்வப்போது நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பார்னு சொன்னது அதுதான். அவர் இங்கே தான் உட்காந்துருக்காரு, அதனால தான் அவர் முன்னாடியே சொல்கிறேன். அப்போது என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு பதவி, நிறைய சொத்து, நிறைய எல்லாம் இருக்குது. அவர் பென்ஷன் பணத்தை கூட வேணாம்னு தூக்கி போட்டு என்ன பண்ணிட்டாரு, காசியில் உட்காந்துருந்தாரு. என்னன்னா சாமி எனக்கு ஒரு குரு வேணும், நீங்கள் வந்துட்டீங்க, நான் குருவை பார்த்துருக்கேன், எனக்கு இனிமேல் ஒரு மாற்றம் வரும். இவ்வளோ இருக்காரு, அப்புறம் ஏன் வேணாம். அப்புறம் கொஞ்ச நாள் கேட்டேன், அப்புறம் பாஸ்போர்ட்லாம் இருக்கா, நம்ம கொஞ்சம் ஃபாரின்லாம் போயிட்டு சில இதெல்லாம் பண்ணணும். சன்னியாசம் இது எடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் என்ன சாமி, எல்லாத்தையும் கங்கையில் போட்டேன். எனக்கு வரக்கூடிய பணம், பென்ஷன் பணத்தையே ரிட்டர்ன் வேணான்னு சொல்லிட்டேன். யாருக்குண்ணா? அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, 2 பேர் விரதம் இருப்பாங்க. ஒருத்தங்க எல்லா உணவும் இருக்கும், தன்னோட தேவைக்காகவும் தன்னோட ஏதோ ஒரு கோரிக்கைக்காக விரதம் இருப்பாங்க. இன்னொருத்தரும் விரதம் இருப்பாங்க, அவங்க எதுவுமே கிடைக்காது, பட்னி, அதுவும் விரதம் தான். 2மே விரதம் தான். ஆனால் எல்லாம் இருந்தும் சாப்பிடக்கூடாதுங்கிற மனதிடத்தில் இருக்காங்களா, அதுதான் பெரிய விஷயம். எல்லாமே இருந்தாலும் எனக்கு எதுவும் வேணாம், எந்த கனெக்டிவிட்டியும் வேணான்னு சொல்லிட்டு தன்னை தயார்படுத்தி வர்றாங்கல்ல, அதுக்கு பேர் தான் துறவரம். எனக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, பொண்டாட்டி இல்லை, புள்ள இல்லை, அதனால நான் காசிக்கு வந்தேங்கிறதெல்லாம் பெரிய மேட்டர்ல. எல்லாம் இருக்கு, ஆனா இது எனக்கு இப்ப தேவையில்லை, நான் முக்தியை நோக்கி போறேன்னு சொல்ல. அதுக்கு அதனாலதான் ஒரு எக்ஸாம்பிள், நான் பாக்குறவங்க எல்லாம் சும்மா படிச்சுட்டு பார்க்கல, அவருக்கு லிங்க்கும் வேற பெரிய லிங்க் உள்ள ஒரு கட்சியில் வரையும் எல்லாமே லிங்க் உள்ள சாமி. அதெல்லாம் என்கிட்ட சொன்னதில்லை, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் பெரிய, அந்த நேம்லாம் நான் சொல்ல விருப்பப்படலை. சாமிக்கு இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன், அரசியல் கொண்டு அவருக்கு தெரியும், அவ்வளோ டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனாலும்
அந்த தன்மை வருதில்ல, அப்பதான் அந்த ஞானம் உதிக்கப்படும். அவங்களுக்கு அந்த மாதிரி நிலை கொடுக்கப்படும். இதே சொல்ல வரேன்னா, தன்னோட கர்மத்தை எவன் முழுமையாக உணர்றானோ அவனுக்கு அது சாத்தியம். அப்பதான் அது செய்ய முடியும். அப்ப அந்த பிராப்தம் முதல்ல இருக்கணும். அப்ப இந்த பிரிவிலே அவங்க பெற்றுட்டாங்களா? இல்லை. இதுக்கு முன்னாடி அதை விட்ட குறை தொட்ட குறை தான் நம்ம இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க இந்த பிறவில என்னென்ன குணாதிசயங்கள் என்னென்ன வேலை செய்றீங்களோ இதை ஏற்கனவே பண்ண, அதாவது சஞ்சித கர்மாவில் இருக்கக்கூடிய பிராப்த கர்மாவை எடுத்துட்டு வந்து அதே தான் அடுத்த விஷயத்துக்கு நீ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. அதை மாத்துறதுக்கு தான் இவங்க பெரிய யோகத்தை நமக்கு சொல்றோம். யோகங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நான் மூச்சு இழுத்துக்கிட்டு தானே இருக்கோம். நான் யோகம் தான் என்ன? பிராணாயாமம் தானே. மூச்சை உள்ளே இழுக்கிறோம், வெளில விடுறோம், அப்படித்தானே? பூரகம், கும்பகம், ரேஷகம், இது இயல்பாகவே நான் பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம். ஆனால் அப்புறம் ஏன் குண்டலி சக்தி எழும்பலை? நீங்களும் மூச்சு தானே விட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் அப்படியே பார்த்தா விடாத மாதிரி தெரியுது. மூச்செல்லாம் விட்டு தானே இருக்கீங்க. அந்த மூச்சு விட்டாலும் அது உங்களுக்கு பிராண சக்தியாக மாறாது. அதை ஒரு நிலை பெற்ற குண்டலி சக்தியை தனக்குள் வசப்படுத்திய ஒரு குரு சொல்லணும். அப்போ நீங்கள் இருக்கக்கூடிய மூச்சுக்கு வேல்யூ உண்டு. இல்லைன்னா நீங்கள் வெறும் பிராணனை இங்கே ஜீவிக்கக்கூடிய அந்த காற்றா மட்டும்தான் இருக்கும். அந்த பிராணனையும் பிரணவமாக மாற்றக்கூடிய ஆற்றல் குரு. அதனால தான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தெய்வோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இங்கே எவ்வளோ 33 கோடி தேவ தெய்வங்கள் இருந்தும் அவங்க பேரை சாட்சாத் பரபிரம்மன் சொல்லாமல் குருவை மட்டும். ஏன்னா குருனால மட்டும்தான் அந்த கர்மாவை டிஸ்ட்ராய் பண்ணதுக்கு அத்தாரிட்டி உண்டு. தெய்வங்கள் பண்ண முடியாமல பண்ணாது. தெய்வங்கள் ஞானத்தையும் முக்தியெல்லாம் கொடுக்காது. கொடுக்கும் எப்பன்னா குரு சொல்லணும். அது அருணகிரிநாதர் படத்திலே பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் முருகன் அவருக்கு குருவாக தான் வர்றாரு. யாருக்கு? அருணகிரிநாதருக்கு. ஒரு முனிவரை வந்து பிடிக்கிறாரு. அதோட தத்துவம் அதுதான். அதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த தவம் யோகம்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இறைவனாக காட்சி தர்றாரு. இது அர்த்தம் என்னன்னா, குருங்கிறது எல்லாத்தையும் கடந்த நிலை. அவ்வளோ சாதாரண விஷயம்லாம் கிடையாது. அப்போ அந்த மகத்துவமான விஷயத்தை நீ சரியா பெற்றுக்கணும். அதனாலதான் சொன்னேன், சிவன் ராஜயோகம், சிவனோட இருப்பிடம், அந்த சிவன் கர்மத்தின் அதிபதி. அந்த 3வது கண் எப்படி திறக்கப்படுதோ அதே மாதிரி உங்களுக்கும் திறக்கப்படும். நீங்க சரியா சாதனை பண்ணா. சும்மா தீட்சை எடுத்தவனே அதெல்லாம் வந்துடாது. தீட்சை எடுத்துட்டா பாதுகாப்பு இருக்கும். அது எவ்வளவு நாள் இருக்கும்? நீங்க செய்யற வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் குறையத்தான் செய்யும். அதாவது தொடர்ந்து நீங்க சாப்பிட்ற மாதிரி அன்றாட வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வர மாதிரி இதையும் கொண்டு வரணும். நான் யோகம் பண்ணாம சாப்பிட மாட்டேன் இன்ன வரையும். எனக்கு சித்தியானாலும் ஏன் அதை செய்யறேன்? உங்களுக்கு சிற்றின்பத்தை அனுபவிச்சுட்டு பேரின்பத்துக்கு போனா கஷ்டம். பேரின்பத்தை நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னா சிற்றின்பத்துக்கு வர உங்களுக்கு மனசு வராது. இதுதான் அதோட தன்மை. ஓகேங்களா? இந்த யோகம் உங்களுக்கு பயனுள்ளது. விதியை மாற்றி அமைக்கக்கூடிய மிகப்பெரிய தத்துவ நிலை யோகத்துல இருக்கு. விதி எப்படா விழலாம்னா உங்களோட யோக சக்தியை வச்சு விழலாம். ஒரு ஸ்டோரியை சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். என்ன நீங்க என்னைய பார்க்கறதுனால டைம் ஆகுது நினைக்கிறேன். ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த ராமாயண கதை கேட்டிருப்பீங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான். சாமி சில பேர் கேட்குறாங்க, சாமி இந்த இதெல்லாம் வந்து உண்மையிலேயே ராமர் இருந்தாரா, சீதா இருந்தாங்களா, இல்லை ராவணன் இருந்தாரா, இத்தனை தலை கொண்டு இருக்காரா, எப்படி படுப்பாரு? அவர் பிரச்சனை இல்லை. அவர் பெட்ல அவர் படுத்துட்டு போறாரு, உனக்கு என்ன பிரச்சனை? அவர் 10 தலையை வச்சுட்டு திரும்பி படுப்பாரு, இல்லை அப்படி ஸ்ட்ரைட்டா கூட படுப்பாரு, அதெல்லாம் விஷயம். ஆனால் இது என்ன விஷயம் கேட்டால், அது 10 கலை. 10 கலையில் ஒரு தலையில இருக்கு, அவ்வளவுதான். அது சரி. அது நிறைய எக்ஸ்பிளைன் நிறைய கொடுத்துருக்காங்க. இது நான் சொல்றேன். நம்மளோட சரீரமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆய்வு கூடம். நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ இங்க குண்டலி சக்தியை யாரா சொல்றோம்னா பெண் தத்துவத்தை தான் சொல்றோம். இங்க பெண் யாருன்னா இந்த கதாபாத்திரத்தை வந்து இங்க சீதா தான் அந்த குண்டலி சக்தி. இந்த சீதா பரம்பொருளாகிய சம்ஸ்காரத்தில் இருக்கக்கூடிய அந்த ராமரை விட்டு எவ்வளவு தூரம் பிரிஞ்சிருக்காங்க, எத்தனையோ படிக்கட்டு பிரிஞ்சிருக்காங்க. நீங்க நினைக்கலாம் 7 சக்கரம் தானே இங்க. நல்லா தெரிஞ்சுங்க. இதை சொல்ற மாதிரி இதையும் சொல்லிடுறேன். ஒரு சக்கரத்தில் இருந்து இன்னொரு படித்தரம் சக்கரத்துக்கு பார்த்துக்கு ஒரே பிரிவெல்லாம் போக முடியாது. இதை என்னால் சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியும். அனுபவம் உள்ளவனுக்கு மட்டும்தான் இது தெரியும். முதல்ல நான் சொன்னேன், தீட்சை கொடுத்தவனே எல்லா சக்கரமும் இயங்கும்னு. ஆனா குண்டலி சக்தி வெளிப்படைஞ்சா எல்லா சக்தியும் இயங்கும். ஆனா அதுல நீ ஆதிக்கம் பெற முடியுமா, அந்த நிலையில போய் உன்னால தக்க வச்சுக்க முடியுமானா அதுக்கு நீ இன்னும் ஒரு 40 வருஷம் வெயிட் பண்ணணும். உடனே கிடைக்காது அது. இங்கெல்லாம் என்னன்னா உடனே அடுத்த கிளாஸ் போயிடுறீங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் நான் தான் எனக்கு குருட்ட யோசிச்சேன், ஏன்னா நீ என்னை மட்டும் போட்டு வாட்டுன்னு அவங்கெல்லாம் கோர்ஸ் எடுத்துட்டு போறாங்க. இப்போ ஈஸியாக 3 மாசத்துல எல்லா சக்கரத்துலையும் முடிச்சு சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன். நீ ஒரு சர்டிஃபிகேட்டும் எனக்கு கொடுக்கல. உன்ட்ட வந்ததுக்கு பசி பட்னி புளிக்கிட்டையும் கரண்டிக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு அவ்வளோ முழிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கல. உண்மை அப்படி கிடையாது. இதை சக்தி இருக்கிறவனுக்கு தெரியும். நான் சொல்றது தேவதையை தரிசனம் பண்ணவனுக்கு தெரியும். சும்மா படிக்கிறவனுக்கு தெரியாதுப்பா. ஒரு சக்கர நிலையிலிருந்து இன்னொரு சக்கர நிலைக்கு போனால் அது ஒரு பிறகு கூட பத்தாது.
அதுக்கு நீங்கள் அதுக்கே தரங்க அர்ப்பணிக்கணும். சரி, இதை நான் சொல்லி உங்களை மனசை குறைக்க விரும்புகிறேன். குரு இருந்தால் எல்லாம் சாத்தியம். நான் வந்து அதை குறை சொல்ல. ஏன்னா இங்கே சீதா இங்கே இருக்காங்க. இங்கே மேலே போகிறதுக்கு எவ்வளோ தடைகள் இருக்குது. அங்கே உங்களோட மாயை, உங்களோட மதம், ஆச்சரியம், கண்மம், இது மாதிரி நிறைய குமிஞ்சு கிடக்கு. இதுதான் 10 தலை கொண்டு நம்மளை போராடிக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? இந்த 10 வேறு இருக்குன்னா என்ன பண்ணணும்னா இதை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வாயு புத்திரன். வாயு என்ன பிராணாயாமம் பண்றோம்ல, வாயு. அது யாரு? வாயு புத்திரன் யாரு? ஹனுமான். ஹனுமான உள்ள செலுத்துறோம், தேடி கண்டுபிடிச்சு அங்கே சீதா இருக்கா. நேர சீதாவை எங்கே போய் சொல்றாரு? சகசாரத்தில் மேலே இருக்கக்கூடிய ராமர்கிட்ட சொல்றாரு, கண்டேன் சீதாவா. அப்ப நீயே அதுக்கு வழி ஒதுங்குறாரு. அவர் வகுத்த வழி தான் அது. அதனாலதான் பிராணாயாமத்தை யோகிகள் அதை பண்ணும்போது ஒரு குண்டலினி சக்தியா இருக்கக்கூடிய சீதாதேவி ஸ்ரீராமரை போய் சந்திக்கும் போது போர் முடிவுக்கு வந்துருது. நமக்குள்ள இருக்கக்கூடிய மாயை முடிவு. அதுலதான் பல யுத்தங்கள். இதை ஒரு ஸ்டோரியா நம்ம சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். யோக தத்துவமா புரியணும்னா நீங்க அதுல பயணிக்க முடியும். அதனாலதான் யோகிகள் காரணம் இல்லாம எந்த விஷயத்தையும் சொல்லல. எதுவும் கற்பனையும் கிடையாது. அந்தந்த தத்துவம் நமக்குள்ளேயே ஒரு மகாபாரதம் இருக்கு, நமக்குள்ளேயே ஒரு ராமாயணம் இருக்கு. ஆனா நீங்க இதை உணர்ந்தால் மட்டும்தான் சாத்தியம். இது அனுபவம் இருந்தால் தெரியும். நான் முதல்ல சொன்ன மாதிரி, என்ன படுத்துட்டீங்க ஜாலியா? உங்களதான் குளிருதா? நான் பேசுறது தாளாட்டுற மாதிரி இருக்கேன்னு தெரியல. அப்படியே போத்தி படுத்து நல்லா இருக்கடா பேசுறா அப்படிங்கிற மாதிரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ளே ஒரு ராமாயணம், நமக்குள்ளே வந்து ஒரு மகாபாரதம் இருக்கு. திரும்ப சொல்றேன், இதெல்லாம் உணர்வதற்கும் ஒரு பிராப்தம் வேணும். பிராப்தம் இல்லைன்னா அதை சாத்தியம் இல்லை. புக்கில் படிக்கலாம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உங்களால தெரிஞ்சுக்க முடியும், அதோட நீங்க டிராவல் பண்ண முடியாது. டிராவல் பண்ணோம்னா நீங்க யோகம் பெறணும். யோகம் பெற்றா உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். மாற்றி அமைச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உண்மையிலே பார்த்தீங்கன்னா யோகம் பண்ணுவதற்கு தயாராகுங்க. குருவே சரணம். ஹரஹர மகாதேவ்.